Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேக் என்னன்னா எல்லா செம்பருத்தி பூ காஞ்சு எங்க ஆபீஸ்ல யூஸ் பண்ணி சாமிக்கு வச்சிட்டு மீதி வர செம்பருத்தி பூவெல்லாம் எடுத்து நான் கலெக்ட் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இலை ஒரு 5-6 இலை அவ்வளவுதான். இதை தான் நான் பண்ண போறேன். வேற பேக்கா நான் போட போறது கிடையாது. ஃபுல்லா இன்னைக்கு நான் தேய்ச்சிருக்கிறது ஆலிவ் ஆயில் தான் தேய்ச்சேன். பாருங்க எந்த அளவுக்கு முடி இல்லாம இருக்கு பாத்தீங்களா. ஃபுல்லா சொட்ட ஃப்ரெண்ட்ஸ், முடியே இல்லை, சுத்தமா முடியே இல்லை. எப்படி வளர்த்தி காட்டுறதுன்றது மட்டும்தான் இப்ப மைண்ட் செட்ல ஓடிட்டு இருக்கு. ஃபுல்லா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு 9-10 மாசத்துக்கு முன்னாடி டெய்லி பேக்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அப்போ அதோட ரிசல்ட் சூப்பரா எனக்கு காமிச்சிட்டு இருந்துச்சு. மண்டையில ஃபுல்லா முடியா இருந்துச்சு, சின்ன சின்ன முடி நிறைய இருந்துச்சு. இந்த மண்டையே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. இப்ப அந்த ஒரு 10 மாசமா எந்த பேக்கும் போடுறதில்ல, கேரும் எடுத்துக்காம விட்டு கம்ப்ளீட்டா எல்லா முடியுமே கொட்டி போச்சு. ஸோ அதனால நான் இப்ப என்ன பண்ணேன்னா ஃபுல்லா ஆலிவ் ஆயில் தான் தேய்ச்சிருக்கேன். மண்டை ஸ்கேல்ப்ல நல்லா ஆலிவ் ஆயில் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி விட்டேன். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் மண்டக்குள்ள போனாதான் நமக்கு முடி வளரும். நல்ல முடிய நல்ல தலையை கீழே விட்டுட்டு நல்லா பண்ணுங்க. இப்படி பண்ணுங்க, ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் நல்ல மண்டக்குள்ள போகும். போறப்போதான் நமக்கு அந்த முடி வளர்றதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கும். நீங்க அப்படி பண்றப்பவே உங்களுக்கு தெரியும், நம்ம ரத்தம் உள்ள போறது நல்லாவே தெரியும், ஒரு ஸ்பீடா போறது தெரியும். ஸோ இதை ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு நான் இப்ப என்ன பண்ணேன், ஆக்சுவலா இந்த இதை நம்ம என்னன்னா கையிலே நசுக்கிக்கலாம். நல்லா தண்ணியில போட்டு கையிலே நசுக்கிக்கலாம். எனக்கு இப்ப அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ என்ன பண்ண போறேன்னா இதை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன், மிக்சி ஜார்ல போட்டு ஒரு அடி அடிக்க போறேன். அடிச்சுட்டு அதை தேய்ச்சி தான் நான் குளிக்க போறேன் தலைக்கு இன்னைக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு வாரத்து பூ இருக்கு, கொஞ்சம் நிறையவே பூ இருக்கும் எங்க ஆபீஸ்ல. ஸோ அதெல்லாமே ட்ரை பூ எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். நீ வாரம் அதான் வேற எனக்கு நல்லா சூப்பரான பூ. ஸோ இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். தெரியாம பெரிய ஜார் எடுத்துட்டேன். சூப்பரா இருக்குல்ல. ஆனா இதுவும் என்னன்னா இப்ப நம்ம தலையில போட்டு தேய்ச்சதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணாதான் போகும். ஏதாவது துணியில ஃபில்டர் பண்ற மாதிரி இருந்தா நம்ம அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். எனக்கு இப்ப அவ்வளவு டைம் இல்லை. ஸோ அதனால இதை அப்படியே தலையில தேய்ச்சிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது போட்டு குளிச்சுன்னு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் குளிக்க போறேன். அப்புறம் குளிச்சுட்டு நான் ஹேர் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நம்ம நான் இதை தலையில கொஞ்சம் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். நான் குளிக்கிறப்ப அப்ளை பண்ணலான்னு தான் நினைச்சேன். சரி எதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தலையில அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணி ஊற வச்சிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறம் இது இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுக்கலாம். இது நம்ம ஷாம்பு வேற எதையுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே நமக்கு ஷாம்பு மாதிரி நல்ல பதம் வரும். இது யூஸ் பண்ணி குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். The next day. Friends, ஆக்சுவலா பேக் நான் நேற்று தான் போட்டுட்டு நைட்டு ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு அந்த குளிக்கிறதுக்கு. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்ட் போயிடுச்சு, என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு ஷாம்பூவே போட்டுட்டேன். ஷாம்பு வாஷே பண்ணிட்டேன்.
பண்ணிட்டு முடி பார்த்தீங்களா எவ்வளோ ஷைனிங்காக இருக்கும், நல்ல ஷைனிங்காக இருக்கும் ஹேரு. நம்ம நம்ம இந்த செம்பருத்தி பூவும் இலையெல்லாம் வந்து நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப 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 ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதுக்கு தான் முடி வளர்றதுக்கு. யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் செம்பருத்தி பூ கிடைச்சாலும் செம்பருத்தி இலை கிடைச்சாலும் அதை வந்து நீங்கள் கையிலே இந்த நைட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வெயிடான பாத்திரத்தில் எடுத்துட்டு அதில் போட்டுட்டு வச்சிருங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறீங்க, நான் கையிலே நல்லா நசுக்கிடுங்க. நல்லா ரொம்ப அது நல்லா நைட்டு ஊறினால காலையில் நீங்கள் நசுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். நல்லா நசுக்கிட்டு அப்புறம் நீங்கள் தலைக்கு குளிக்கிறப்ப ஷாம்புக்கு பதில், அதாவது வெளியில் எங்கேயும் போகாத சமயத்தில் வீட்டில் இருக்கிறப்ப அந்த இது போதும், எண்ணெய் பசையெல்லாம் அதை நீக்கிட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி பட்டு மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் முடிய. ரொம்ப நமக்கு எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு சொல்யூஷன். அது நீங்கள் அதாவது இப்போ நம்ம ஷாம்பு போடுறப்ப ஷாம்பு இது நான் ரொம்ப கம்மியான ஷாம்பு தான் போட்டிருக்கேன். சாதம் வடித்த கஞ்சி தண்ணியில் கொஞ்சம் ஷாம்பு கலந்து அதை நான் தலையில் இப்போ அதை அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப புஃப் வெளியில எல்லாம் போகிற டைமில் இதை யூஸ் பண்ணாதீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளஃபியாக கொடுக்காது. ஆனால் வீட்டில் இருக்கிற டைமில் எண்ணெய் பசை போகணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எண்ணெய் பசை மட்டும் இல்லை, நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற அத்தனை ப்ராப்ளமும் அது நமக்கு சால்வ் பண்ணி கொடுத்துரும். டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நல்லா உங்களுக்கு பண்ணி கொடுத்து முடிய நல்லா வளர வைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் வந்து வேற ஒரு பேக்கோட பார்க்கலாம். பை.